கிறிஸ்துவுக்குள் அன்பான உள்ள எபேசியர் 6:16 இப்படியாக சொல்கிறது, பொல்லாங்கானையும் அக்னியால் அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவளாயும் நில்லுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பொல்லாங்கான் என்ன செய்கிறான்? நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் விட்டு எடுத்து போடும்படியாக, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், சத்தியத்தின் மேல வைத்திருக்கிற விசுவாசம், அதை நம்மை விட்டு விளக்கும்படியாக என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது அக்னி அஸ்திரங்களை எல்லாம் நம்ம மேல எரிகிறான் என்று பார்க்கிறான். அவன் எய்கிற ஒவ்வொரு அக்னி அஸ்திரங்களையும் அல்லேலூயா நாம் அவித்து போடத்தக்கவளாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நாம் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையே இந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு உண்மையில தேவன் என்பற அந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலக வேண்டும். சத்தியத்தை விட்டு நாம் ஓட வேண்டும். ஆண்டவரை விட்டு பிரிந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் பொல்லாங்கான் பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறான். அதுவும் அக்னி அஸ்திரங்களே என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு வல்லமையான காரியங்களே நமக்கு எதிராக அவன் வீசுவான், அவன் எய்வான் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியதான் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி கொண்டு அந்த விசுவாசத்திலே வலது இடதுபுறம் சாயாமல் ஆண்டவருக்கு உண்மையாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக அந்த விசுவாசத்துக்குள் நாம் உறுதியாக இருந்து என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்க நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியங்கள் நமக்காக வைத்திருக்கிறார், வல்லமையான காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு ஒருவேளை பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள் எல்லாம் காணப்படலாம். இதன் மத்தியிலே ஆண்டவரோடு கூட நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது மகிமையிலே நமக்காக ஆண்டவர் வல்லமையான காரியங்களை வைத்திருக்க நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே தம்முடைய ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தில் நாம் காணப்படும் போது ஆண்டவர் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் ஆண்டவரோடு கூட ஆளுகை மாற முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.